இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பலவீனத்தின் முள் எப்படி கொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது, எப்பொழுது அதிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று போதகராகிய பால்யாங்கிச்சோ தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். பலவீனம் பல வகைப்படும். அது சரீர பலவீனம், உணர்ச்சிகளின் பலவீனம், சமுதாய பலவீனம், ஆத்மாவின் பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம் என்பவைகளாகும். பலவீனம் எதுவாக இருந்தாலும் தேவன் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் சிலவற்றை அவர் அனுமதிக்கவும் செய்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த பலவீனங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருந்து நம்முடைய ஆறுதலை கலைத்து போட்டாலும் கூட நாம் கிறிஸ்துவை பற்றி கொள்ளவும் அவரில் சார்ந்து கொள்ளவும் கிறிஸ்துவோடு கூட ஆழமான அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லவும் அது நமக்கு உதவி செய்கிறது. சில முட்களின் வேதனை கொஞ்ச காலத்தில் மறைந்துவிடும். ஆனால் சில முட்களோ நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்மை வருத்தி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கூட தேவன் ஒரு முள்ளை அவருடைய சரீரத்தில் வைத்திருந்தார். 3 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் அது தன்னை விட்டு நீங்கும்படி விண்ணப்பம் பண்ணியும் கூட தேவன் அதை நீக்கி போடாமல், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த முள்ளை அனுமதித்திருந்தார். அந்த முள் சாத்தானுடைய தூதனாயிருந்தது. அது அப்போஸ்தலனாகிய பவுலை இடைவிடாமல் குத்தி வேதனைப்படுத்தினது. தனக்கு கிடைத்த தேவ கிருபையையும் மேன்மையான அனுபவங்களையும் குறித்து அவர் பெருமை கொண்டு விடாமல் இருப்பதற்காகவும், கிறிஸ்துவை மாத்திரமே அனுதினமும் முற்றிலும் சார்ந்து கொள்வதற்காகவும் தேவன் அந்த முள்ளை அனுமதித்திருந்தார். இடைவிடாத வேதனை அவருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கத்தில் தேவனுடைய இடைவிடாத வல்லமையும் கிருபையும் அவரை தாங்கி வழி நடத்தினது. இந்த அனுபவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டறிந்தேன். 1964ஆம் ஆண்டு நான் ஒரு இள வயதுள்ள போதகராக இருக்கும்போதே என்னுடைய ஆலயத்தில் பல ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருந்தார்கள். இது எனக்கு பெருமையாக இருந்தது. இதனால் என்னை குறித்து நான் ஒரு விசேஷமான ஊழியக்காரன் என்றும், மற்ற எல்லா ஊழியக்காரர்களை பார்க்கிலும் நான் அதிகமாக ஊழியம் செய்கிறவன் என்றும் எண்ண ஆரம்பித்தேன். அப்போது தேவன் என்னுடைய சரீரத்திலே என்னை குத்தக்கூடிய ஒரு முள்ளை அனுமதித்தார். அடிக்கடி எனக்கு நரம்பு தளர்ச்சி வர ஆரம்பித்தது. இருதய நோய் என்னை தாக்கி பலவீனப்படுத்தியது. பலனிழந்து வெற்று மனுஷனாக காணப்பட்டேன். அந்த வேளைகளிலெல்லாம் நான் முழுவதும் பலத்திற்காக கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நாட்களிலெல்லாம் என்னிலும், என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய ஊழியத்திலும் ஏற்பட வேண்டிய மாறுதல்களை எல்லாம் குறித்து கர்த்தர் எனக்கு விளக்கி காண்பிக்கலானார். அந்த வேளையில் நான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்ற முடியாதபடி என்னை குத்தி கொண்டிருக்கிற இந்த முல்லை குறித்து உம்முடைய ஞானம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன என்று கேட்கலானேன். அப்போது ஆண்டவர் என்னிலும் என்னுடைய ஊழியத்தில் வரவேண்டிய மாறுதல்களை குறித்து சொன்னார். என்னுடைய உள்ளம் மறுரூபமாக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை சொல்லிக் கொடுத்தார். நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய சரீரத்தில் உள்ள முள் என்னை விட்டு நீங்கி போயிற்று. தேவன் கொடுக்கிற மாறுதல்களை முழு மூச்சோடு ஏற்று நிறைவேற்ற தேவன் எனக்கு வல்லமையையும் பலத்தையும் தந்தார். அந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், என்னுடைய ஆலயமெல்லாம் மிகவும் அதிசயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. நினைத்திராத அளவு தேவன் என்னை மிக மிக அதிகமாய் உயர்த்தி கொண்டே போனார். இயேசு தம்முடைய மரணத்தினாலும் தமது உயிர்த்தெழுதலினாலும் நம்முடைய பாவங்களை நீக்கி போட்டிருக்கிறார். நம்முடைய வியாதிகளை சுமந்து நம்முடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே நமக்காக சிலுவையில் எல்லா மீட்பின் கிரியைகளையும் செய்து நிறைவேற்றினபடியினால் நாம் பலவீனராய் தடுமாறி கொண்டிருக்க அவசியமே இல்லை. கிறிஸ்துவினிடத்திலிருந்து உரிமையோடு அதிகாரத்தை, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறது.
எப்போது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டோ அப்போது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை நமக்கு உண்டு என்ற போதிலும் கூட சில வேளைகளில் வியாதிகள் நம்மை பிடித்து நீண்ட நாட்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதற்கு தேவன் வேறு விசேஷித்த திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே சோர்ந்து போகாமல் நம்முடைய பலவீனங்களில் அவருடைய கிருபை பரிபூரணமாய் விளங்கத்தக்கதாய் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவோம். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளி கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.